பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கன்வர்ஷன். ஏன்னா இங்க நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. மீத்தேன்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரோப்புக்கு வந்து நமக்கு வந்து போயிருக்கு இல்லையா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மாலிக்யூல் நேம் வந்து எழுதுங்க. மாலிக்யூல் என்ன குடுத்துருக்காங்க? புரோமோ மீத்தேன். அப்ப என்ன வரும்னா CH3Br வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இத நம்ம என்ன மாத்தணும்னா புரோப்பனோனா வந்து மாத்தணும். அப்ப புரோப்பனோனா எப்படி இருக்கும்? CH3C டபுள் பாண்ட் O CH வந்து நமக்கு வந்து மாத்தலாம். ஓகே. இதுக்கு வந்து நமக்கு வந்து 2 மெத்தட்ஸ் வந்து இருக்குது. நீங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கார்பனிக் காம்பவுண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு டீச் பண்ணலாம் இல்ல. அதனால கிரிக்னாட் ரியேஜென்ட்ட பேஸ் பண்ண மெக்கானிசம் நான் இப்போ போகல. நமக்கு தெரிஞ்ச ரியாக்ஷன் வச்சு சிம்பிளா நம்ம வந்து இத எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பர் ஆஃப் கார்பன் எடுத்து நமக்கு வந்து இன்கிரீஸ் பண்ணணும். அப்ப நம்பர் ஆஃப் கார்பன் இன்கிரீஸ் பண்றதுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரியேஜென்ட் சொல்லிக் கொடுத்தேன். ஞாபகம் இருக்குதா? சோடியம் அசிட்லைடு வந்து நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா? C ட்ரிபிள் பாண்ட் CH வந்து இருக்கும். மொத கன்வெர்ஷன் வந்து நம்ம பார்த்திருப்போம். அந்த ரியேஜென்ட் நமக்கு வந்து இங்க வந்து யூஸ் பண்ணலாம். அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்? மெத்தில் புரோமைடு எடுத்துப்போம். மெத்தில் புரோமைட எடுத்துக்கிட்டு பிளஸ் நம்ம என்ன பண்ணலாம்? சோடியம் அசிட்ரைடு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. NaC ட்ரிபிள் பாண்ட் CH வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? NaBr வந்து நமக்கு வந்து வெளியில போயிடும். அப்ப NaBr வெளியில போயிடுச்சு அப்படின்னா, CH3C ட்ரிபிள் பாண்ட் CH வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே. இந்த ரியாக்ஷன் நீங்க வந்து 11th படிச்சது தான். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ஷனும் அதாவது மெர்க்குரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட் Hg அண்ட் H2SO4 நம்ம போடும்போது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வாட்டர். அப்போ வாட்டர் மாலிக்யூல் வந்து நமக்கு வந்து இங்க போய் ஆட் ஆகும். அப்போ இங்க வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த கார்பன்ல OH வந்து ஆட் ஆகும். இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். வாட்டர் மாலிக்யூல் நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகும்? H+ அண்ட் OH- வந்து பிரியும். அப்போ OH நமக்கு எப்பவுமே ஃபங்க்ஷனல் குரூப் வந்து செகண்டரி கார்பன். அதாவது நடுவுல இருக்கிற கார்பன் தான் நமக்கு வந்து அட்டாச் ஆகும். அப்ப இங்க போய் நமக்கு வந்து OH அட்டாச் ஆகும். கார்னர்ல வந்து ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். அப்ப நமக்கு என்ன மாலிக்யூல் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, CH3C இங்க நமக்கு என்ன OH வந்து கிடைக்கும். அப்ப நமக்கு வந்து 2 குரூப்ப நம்ம ஆட் பண்றோம் இல்லையா? அப்ப ட்ரிபிள் பாண்ட் நமக்கு என்ன ஆயிடும்? டபுள் பாண்டா வந்து நமக்கு வந்து மாறிடும். இங்க நமக்கு என்ன CH2 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணியிருக்கிறோம். இங்க ஒரு OH வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளா வந்து நமக்கு வந்து இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் பக்கத்துல ஒரு OH இருந்துச்சுன்னா, இதுக்கு என்ன சொல்லுவோம்னா ஈன் ஆல் வந்து சொல்லுவாங்க. டபுள் பாண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? ஈன் இருக்கு இல்லையா? ஆல்கஹால OLன்னு சொல்லுவோம். அந்த ஈனால் சொல்லுவோம். இந்த ஈனால் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளா வந்து இருக்கும். உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து இங்க வந்துரும். இந்த ஹைட்ரஜன் வந்து நமக்கு இந்த கார்பனுக்கு வந்து போயிடும். இந்த மாதிரி ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு நடக்கும். அப்ப நமக்கு என்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும்போது, அப்ப C டபுள் பாண்ட் O என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, CH வந்து மாறிடும். இதான் நமக்கு தேவையான ப்ராடக்ட் இல்லையா? இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோன் இல்லையா? இதுக்கு பேர் தான் என்ன சொல்லலாம்? கீட்டோ ஈனால் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகே. கீட்டோ ஈனால் ரீஅரேஞ்ச்மெண்ட். கீட்டோ ஈனால் ஐசோமெரிசம் கூட சொல்லுவாங்க. ஓகே. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஐசோமெரிசம் தான். சேம் மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் வந்து டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது இல்லையா? அப்ப இது கீட்டோ ஈனால் சொல்லுவாங்க. டாட்டாமெரிசம். கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம்னுவாங்க. ஐசோமெரிசம்னுவாங்க. இல்ல கீட்டோ ஈனால் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு தேவையான ப்ராடக்ட் நம்ம கொண்டு வரலாம்.